இது மனித காதலே அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மனித காதல் கிடையாது, ஒரு ஐடி ஊழியருடைய காதல் கதை. காதல் 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 என் கண்ணில் மின்னல் மோதல் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ ஷில்டா அப்படிங்கிற ஒரு 30 வயது பெண் ஐடி ஊழியருக்கு தன்னுடைய அலுவலகத்துக்குள்ள வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர் மீது ஒருதலை பட்சமாக காதல் வந்திருக்கு. ஒன் சைடு லவ்வுங்க. ஒரு ஒன் சைடு லவ் சக்ஸஸ் ஆகலன்னு சக்ஸஸ் ஆகுது ஆகலை அது ரெண்டாவது. வேறு யாராவது தன்னுடைய காதலன்ட்ட போய் பேசினாலோ இல்லாட்டி காதலன் வேறு யாரையாவது திருமணம் பண்ணாலோ நான் என்னெல்லாம் பண்ணுவேன் பாரு அப்படின்னு சொல்லி பண்ணி காட்டியிருக்கக்கூடிய பெண்மணி தான் இந்த ஒரு ஜோ ஷில்டா அப்படிங்கிறவங்க. ஒருவேளை இந்த பெண்மணிக்கு அவ்வளோ தூரம் காதல் வந்து கண்ணில் மோதி விட்டது அப்படின்னு நினைக்கிறேன். சரி ரைட், இந்த ஒரு லவ் ஸ்டோரியை நான் தெளிவாக வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார். ஜோ ஷில்டா அப்படிங்கிற ஒரு 30 வயதான சென்னையை சேர்ந்த ஐடி ஊழியர் இப்பொழுது அகமதாபாத் சைபர் கிரைம் போலீஸால் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்காங்க. எதுக்கு இவங்க சிறைப்பிடிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தப்போ, இவங்க யாருக்குனே ஒரு தொழில்நுட்ப வல்லுநர், அதாவது ஐடி ஊழியர் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தன்னுடைய நாலேஜை வச்சு என்னெல்லாம் சைபர் கிரைமில் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு அவங்க இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, தன்னுடைய அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சக ஊழியரை இவங்க வந்து லவ் பண்ணியிருக்கிறாங்க. ஒன் சைடாக லவ் பண்ணது அவங்கள்ட்டையும் போய் சொல்லலை. அதாவது அந்த லவ் பண்ணுற பையன்ட்டையும் போய் சொல்லலை, வேறு யாருக்கும் தெரியாது. இவங்க மனசுக்குள்ளேயே அந்த லவ்வை வச்சிட்டு இருந்துருக்கிறாங்க. இந்த ஒரு பையனும் சரி இல்லாட்டி மிற்ற பெண்களும் இந்த பையன்கிட்ட போய் பேசும்போது ஒரு ஃபேக் இமெயிலை கிரியேட் பண்ணி அந்த இமெயிலில் இருந்து என்னுடைய காதலனவன் அவன்கிட்ட யாராவது பேசுகிறீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வெடிகுண்டு வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெடிகுண்டு மிரட்டலை ஃபஸ்ட்டு அலுவலக ஊழியர்களுக்கு அனுப்பியிருக்காங்க. யாரும் என்னுடைய காதலன்கிட்ட பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அனுப்பியிருக்காங்க. அந்த லெட்டர் யார் அனுப்புனான்னு யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் இப்படியே நாட்கள் கடந்து போயிட்டே இருக்க ஒரு 2 வருஷமாக பயங்கர லவ் ஆகிடுச்சு இந்த மேடமுக்கு அந்த பையன் மேலே. உடனே அந்த பையனுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. அதனால் அந்த பையனை இதுக்குள்ளே இழுக்கவே முடியாதுங்க. அந்த பையன் வீட்டில் வேறு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் முடிஞ்ச விஷயம் இந்த ஒரு ஐடி ஊழியரான 30 வயது பெண்ணுக்கு தெரிஞ்ச உடனே எப்படியாவது இவனை பழி வாங்கி ஆகணும், எனக்கு கிடைக்காத காதலை வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காதலனுடைய பெயரில் இமெயில் ஐடிகள், ஃபேக் இமெயில் ஐடிகள் நிறைய ஓப்பன் பண்ணி வெடிகுண்டு மிரட்டல்களை விடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது ஒன்றும் சாதாரண வெடிகுண்டு மிரட்டல்கள் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இமெயில் ஐடி மட்டும் இவங்க ஓப்பன் பண்ணி வச்சது கிடையாது. கிட்டத்தட்ட VPN மூலமாக 80 நம்பர்களை வாங்கி 80 நம்பர்கள் இருந்தும் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்திருக்கிறாங்க. இந்த வெடிகுண்டு மிரட்டல் யார் விடுக்கிறா, எப்படி விடுக்கிறான்னு சைபர் கிரைமால் கண்டே பிடிக்க முடியல. ஏன்னா அதற்கு காரணம் இவங்க பண்ண வேலை. இந்த 30 வயது பெண்மணிக்கு தொழில்நுட்ப வல்லுநர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நாலேஜ் இருந்திருக்கு. அந்த நாலேஜ் யூஸ் பண்ணி சைபர் கிரைம்கிட்ட மாட்டாத அளவுக்கு இவங்க டெக்னிக்கலாக பெர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்படி டெக்னிக்கலாக பெர்ஃபெக்டாக பண்ணியும் எப்படி போலீஸார்ட்ட மாட்டினாங்க அப்படிங்கிற கதையை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அப்புறம் இந்த பையனை குறி வச்சு ஒரு 80 இமெயில் வெடிகுண்டு மிரட்டல்கள் போயிருக்கு. எங்கே போயிருக்குன்னா 12க்கும் மேற்பட்ட இந்திய மாநிலங்களுக்கு போயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது. இப்போ சென்னையிலேருந்து இப்போ தூத்துக்குடிக்கு விடுக்கிறாங்க அப்படின்னா அது நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிறது ஒரு டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் ப்ராப்ளமாக இருந்திருக்குங்க. ஆனால் இவங்க வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த மாநிலங்கள் எல்லாம் கேட்டிங்கன்னா நீங்களே அரண்டு போயிடுவீங்க. குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், டெல்லி, எங்கே அங்கே டைரெக்டாக தலைமையகத்துக்கே டெல்லி, அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி ஸ்டேடியம், அது மாதிரி நிறைய மருத்துவக் கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடங்களெல்லாம் தினமும் ஒர்க்கிங் டேஸில் இருக்கோ அந்த இடங்களுக்கெல்லாம் பார்த்து ஒரு வெடிகுண்டு மிரட்டலை போட்டிருக்கிறாங்க. இதனால நிறைய டைமில் இந்த பெண்மணி செஞ்ச இந்த ஒரு காரியத்தால் மட்டும் நிறைய டைமில் குஜராத்லேயும் அகமதாபாத்லேயும் நிறைய பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு. பள்ளிகள் கொஞ்சம் திறக்காமல் இருந்திருக்காங்க. அதிகாரிகள் கொஞ்சம் பரபரப்பாயிருக்காங்க அப்படிங்கிறது போலீஸார் சொல்லி தான் நம்மளுக்கே தெரிய வருதுங்க. அவ்வளோ தூரம் ஒரு ஒட்டுமொத்த இந்தியன் டிபார்ட்மெண்ட்டையே ஆட்டி வச்சிருக்கிற இந்த ஒரு ஜோ ஷில்டா அப்படிங்கிற ஒரு 30 வயது பெண்மணி எதுக்கு இப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர் பிடிச்சு விசாரிக்கும் போது தான் ஒரு திடுக்கிடும் தகவல்கள் வெளியே வந்திருக்கு. ஃபஸ்ட்டு காவல்துறை எப்படி உங்களை பிடிச்சாங்க அப்படிங்கிற கதையை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இவங்க வந்து ஒரு ஐடி ஊழியர் அப்படிங்கிறதுனால அதிநவீன சைபர் கருவிகளையும் டார்க் வெப்சைட்டுகளையும் கொண்டு இமெயில்களை உருவாக்கி அந்த இமெயில்களை வெடிகுண்டு மிரட்டல்களாக அனுப்பி வச்சிருக்கிறாங்க பல மாநிலங்களுக்கு. அது மாதிரி குஜராத், ராஜஸ்தான், டெல்லி, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு, பள்ளிக்கூடங்களுக்கு, கல்லூரிகளுக்கு, மருத்துவக் கல்லூரிகளுக்கு, ஸ்டேடியம்களுக்கு, ஒரு விளையாட்டு மைதானங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செப்பரேட்டாக பிரித்து இந்த இமெயில்களை அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்த வெடிகுண்டு மிரட்டல்கள் எல்லாமே இந்த அம்மா தான் விடுத்துச்சா அப்படின்னும் இப்போ காவல்துறையினர் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த அம்மாவை காவல்துறையினர் எப்படி பிடிச்சாங்கன்னா டார்க் வெப்சைட்டில்
டார்க் வெப்பில் போய் இவங்க ஒரு சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ வந்து பண்ணியிருக்கிறாங்க. அந்த சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ வச்சு மிகப்பெரிய பிரைன் இருக்கக்கூடிய குஜராத்தில் அகமதாபாத்தில் சைபர் கிரைம் இவங்களை ட்ரேஸ் பண்ணி இவங்க சென்னையில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுடைய ஐபி அட்ரஸை ட்ராக் பண்ணி இன்றைக்கி கையும் காலமாக பிடிச்சி விசாரிச்சிருக்காங்க. விசாரிக்கும் போது இவங்க எந்த நோக்கத்தில் பண்ணியிருக்காங்கன்னு தெரியணும்ல. அப்படி விசாரிக்கும் போது தான் இவங்க சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு பையனை லவ் பண்ணேன், அந்த பையன் வந்து ஆஃபீஸ்லேயும் சரி மற்ற பிள்ளைங்க கூட பேசிக்கிட்டு இருந்தான், மற்ற பிள்ளைங்களும் இவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு வீட்டில் கூப்பிட்டு ஒரு பொண்ணை வந்து பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அவனுக்கு கல்யாணமான விஷயம் தெரிஞ்சதுலேருந்து நான் பெரிய மன உளைச்சலில் இருந்தேன். அதனால தான் அந்த பையனை மாட்டி விடணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட நான் வந்து அந்த பையன் பேரில் நிறைய இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி அந்த பையனுக்கு பிரச்சனை வரணும் அப்படிங்கிற காரணத்துக்காண்டி தான் நான் இந்த மாதிரியான வெடிகுண்டு மிரட்டல்களை என்னுடைய அறிவை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணி நான் பல மாநிலங்களுக்கு விடுத்தேன். அந்த பல மாநிலங்களில் புதுடெல்லி ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது, முக்கியமான இடமா நான் குறி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பெண்மணி 30 வயதாக இருக்கக்கூடிய ஜோஷில்டா அப்படிங்கிற ஒரு பெண்மணி பகிரங்க வாக்குமூலம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு நினைக்கும் போது இவங்களுடைய காதல் அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னதான் ஒரு காதல் வெறியில் ஒரு முட்டாள்தனமான வேலையை பார்த்துருந்தாலும் இவங்களுடைய காதல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய கல்வெட்டில் பொறிக்கப்பட வேண்டிய காதலாக இருக்கக்கூடும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஒருவேளை இந்த அம்மாவுக்கு அந்த அம்மா லவ் பண்ண பையனே கிடச்சிருந்தா எப்படி இவங்க வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிறத மட்டும் நான் யோசித்து பார்த்தோம்னா ஓரளவு நல்லா வாழ்ந்திருப்பாங்க அப்படின்ட்டு எனக்கு தோணுதுங்க. ஏன்னா அவ்வளோ லவ் வச்சுருக்கிறாங்க இந்த அம்மா. அவ்வளோ லவ் இருக்க போய் தான் வந்து இவ்வளோ காரியத்தையும் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் 2 இயர்ஸில். அதாவது 2 வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் காவல்துறை கண்டுபிடிக்க முடியுதுன்னா அவ்வளோக்கு அவ்வளோ டெக்னிக்கலாக எப்படி மூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி குஜராத், ராஜஸ்தான், டெல்லி, தமிழ்நாடு, இந்த ஒட்டுமொத்த இந்தியாவுடைய 12 மாநிலங்கள் சேர்ந்து ஒரு பெண்ணை பிடிக்கிறதுக்கு 2 வருஷம் ஆயிருக்கு. அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து டெக்னிக்கலாக மூவ் பண்ணி ஒரு ஃபேக் இமெயிலை சென்ட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு இவ்வளோ நாள் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே சைபர் கிரைமுடைய லட்சணமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ கண்டுபிடிச்சது கூட தமிழ்நாட்டு சைபர் கிரைம் கிடையாது, அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சைபர் கிரைம் போலீஸார் ஒரு சின்ன நுணுக்கங்களை பார்த்து ட்ராக் பண்ணி பிடிச்சிட்டாங்க. இதை தாங்க நான் பல வீடியோலையும் சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். இவ்வளோ ஸ்லோவாக மூவ் பண்ணுற சைபர் கிரைமை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து சைபர் கிரைம் வந்து எங்கள் பணத்தை வந்து இழந்தாங்கன்னா பணத்தை மீட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ₹1 இல்லை, ₹1,00,000 என்ன, ₹1,00,00,000 இழந்தாலுமே சரி சைபர் கிரைம் வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீங்கள் எங்கே போய் தொலைச்சிங்கன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படியே நீங்கள் பெர்ஃபெக்டாக வந்து இல்லை இதான் இவனுடைய வாட்ஸ்அப் நம்பரு, இதான் இவனுடைய ஆதார் கார்டு, இதுதான் அவனுடைய ஆதார் கார்டு, இதுதான் அவன் எனக்கு அனுப்பினான், இந்த ஓடிபியில் இருந்து தான் அவன் எனக்கு மெசேஜ் பண்ணான், இந்த மெசேஜ் தான் எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் பக்காவாக ஜெராக்ஸ் போட்டு கொடுத்தா கூட அதை சைபர் கிரைம் காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரே பாயிண்ட்டை மட்டும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா மக்கள் நீங்கள் ரொம்ப அஜாக்கிரதையாக இருந்துடக்கூடாதுல்ல. அதே போன்று அதையோடு சேர்த்து இந்த ஒரு புனிதமான காதலையும் எடுத்துக்காட்டி நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஏற்படுத்தக்கூடிய விழிப்புணர்வு என்னவென்றால், தயவு செய்து ஆன்லைனில் பணத்தை அனுப்பாதீர்கள். அதுவும் தெரியாத நபர்களுக்கு அனுப்பாதீர்கள். தெரிந்த நபர்களுக்கு அனுப்பும் போதும் கூட ஒன்றுக்கு 2 முறை பரிசீலனை செய்து யோசித்து உங்களுக்கான அமௌண்ட்டை நீங்கள் அனுப்பிக்கொள்ளுங்கள். அதே மாதிரி மிகப்பெரிய டிரான்சாக்ஷன் எல்லாம் ஆன்லைனில் பண்ணாமல் இருக்கிறது எவ்வளோ பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு நவீனமயமாக்கப்பட்ட உலகத்தில் நவீனமயமாக்கப்பட்டு ஹேக்கர்ஸும் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி ப்ளே ஸ்டோரில் இல்லாத அப்ளிகேஷன்கள் நீங்கள் டவுன்லோட் செய்வதும் ஒரு மிகப்பெரிய குற்றங்களுக்கு வழிவகுக்கலாம். ஸோ இப்போ கூட அந்த ஃபோன்லலாம் கூட நீதிபதிகள், காவல்துறை போன்ற எந்த அழைப்புகளையும் யாரும் நம்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் எல்லாம் ஃபோன்லேயும் சரி நம்ம ரிங் ஆகும் பொழுது சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோக்கு அவ்வளோ விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு சைபர் கிரைமோட கொஞ்சம் ஒத்துப்போங்க. அவங்க ஏற்படுத்துகிற விழிப்புணர்வுகளை கொஞ்சம் காதில் வாங்கிக்கோங்க. அப்புறம் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு சைபர் கிரைம் ஆஃபீஸில் போய் அழுதுகிட்டு நிற்கிறது எந்த விதத்துலேயும் நல்லா இருக்காது. ஸோ பிரச்சனைகள் வருவதற்கு முன்னாடியே நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறதா நல்லது. ஏன்னா அப்போ தான் நாமளே ப்ரொடக்ஷனில் வச்சுருக்கிறதா அர்த்தம். ஸோ தயவு செஞ்சு யாரும் சைபர் கிரைம் குற்றங்களில் மட்டும் மாட்டிக்கிட்டாதீங்க அப்படிங்கிறதான் நான் உங்கள்கிட்ட மறுபடியும் சொல்லிக்கிறேன். ஓகேங்க, இந்த வீடியோ அவ்வளோதாங்க. தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலும் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கீங்களா? டோன்ட் வரி, பிரேம்குமார் இஸ் ஹியர். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் நடக்கிற நிறைய விஷயங்களை பற்றி நான் உங்கள்கிட்ட அடிக்கடி கொண்டு வந்துக்கிட்டே இருப்பேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாடா பை பாய். மறுபடியும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.